إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவினால் மிகப்பெரிய அன்பும் அருளும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இந்த ஜும்மாவுடைய கடமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்லொரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் எப்படி அமைந்திருக்கும் என்பது யாருக்குமே தெரியாமல் அல்லாஹு தாலா இந்த பூமியில் எல்லாரையும் அனுப்பியிருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையின் முடிவுகளை அறியாத மனிதர்கள் நல்ல முடிவு அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவர்களாக இந்த வாழ்க்கையை நாம் கழிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் சென்ற வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் ரமலானுக்கு இடைப்பட்ட இந்த காலத்தை எடுத்து பார்த்தால், எங்களுடன் தொழுத நோன்பு பிடித்த இஃப்தார் விடயங்களில் கலந்து கொண்ட எத்தனையோ உறவினர்கள் இந்த பூமியை விட்டும் சென்று மண்ணறைகளுக்குள்ளால் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று, முந்தின வாரம், போன மாதம் என்று எத்தனையோ பேர்கள் இந்த பூமியை விட்டும் சென்று விட்டார்கள். நாங்கள் அவர்களை சுமந்து சென்று அடக்கிவிட்டோம். இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களில் புனிதமான ஒரு மாதம் எங்களை வந்து அடைய இருக்கின்றது. அந்த புனிதமான மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் யாருக்கு தருவான் என்பதை யாருமே அறிய முடியாமல் இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த வாழ்வில் ஒரு இலட்சியமாக நீங்கள் எல்லாரும் மேற்கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்பொழுதும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில் நன்றியுடைய அடியார்களாக நாம் எல்லாரும் இந்த பூமியை விட்டும் பிரிய வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு எண்ணத்துடன் இந்த பூமியில் வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இந்த பூமியை விட்டும் செல்ல வேண்டும். அதற்கு வழியாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் எப்பொழுதும் நல்லவர்களுடன் தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலம் எங்களை நெருங்கும் பொழுது எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி அமையப்பட வேண்டும் என்றால், பாவங்களை விட்டும் கலைந்தவர்களாக இந்த மாதத்தை அடையும் பொழுது நாங்கள் தௌபா செய்தவர்களாக, உள்ளத்தால் உண்மையாக தௌபா செய்தவர்களாக, கெட்ட பாவங்களுக்கு யார் யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்களோ, அது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வரக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய பாவங்களை தைரியமாக ஒளிந்து எங்களை அழைத்து கொண்டு சென்று அந்த பாவத்தை யாருக்குமே தெரியாமல் செய்துவிட்டு நம்ம ஊர்ல, குடும்பத்துல, பள்ளியில ஒரு இடத்தை அடைந்திருந்தாலும் கூட சில கெட்ட நண்பர்கள் சின்ன பாவங்களை எங்களுக்கு அப்படியே காண்பித்து செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கடைசியாக பெரிய பெரிய பாவங்கள் வரைக்கும் நாங்கள் சென்று விடுவோம், எங்களை அறியாமல் இருப்போம். எனவே இந்த அடையக்கூடிய இந்த ரமலானுக்கு முன்னால நீங்கள் எல்லாரும் சில பாவங்கள் யாரால நடைபெறுகின்றது, எவரால் இந்த பாவத்தில் நான் மூழ்கி இருக்கின்றேன், இதை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு யோசனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, நீங்கள் எல்லாரும் ஒரு மலக்குமார்கள் எங்களுடனேயே அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். அந்த மலக்குமார்கள் என்பவர்களை பற்றி நிறைய நம்ம செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய இறக்கைகள் எப்படி என்பதெல்லாம் விரிவாக நம்ம தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த ஒரு மலக்குமார்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே எங்களுடன் கூடவே இருக்கின்றார்கள். எதுவரைக்கும் என்றால், அந்த மலக்குமார்கள் நாங்கள் பிறந்ததிலிருந்து எங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் இருந்து
நாங்கள் கபரில் இருந்து எழுப்பாட்டப்பட்டு சுவர்க்கம் நுழைவிக்கப்படும் வரைக்கும், சுவர்க்கத்திற்குள்ளால் நாங்கள் காலடி வைக்கும் வரைக்கும், அந்த காலடியை வைத்துள்ளே நுழைந்ததன் பிறகு எங்களுக்கு சலாம் சொல்லும் அளவுக்கு அந்த மலக்குமார்களுடைய ஒரு தொடர்பாடலை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு உபயோகித்த கேள்விகளில் ஒன்று என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் இந்த மரத்தை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஏன் தடுத்திருக்கின்றான் என்றால், நீங்க 2 பேரும் மலக்காக மாறிவிடுவீர்கள் என்று நல்ல ஒரு சிந்தனையைத்தான் போட்டான். நீங்க 2 பேரும் இந்த மரத்திற்கு அருகாமையில் சென்று அதை சாப்பிட்டால் நீங்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்று சொல்லவில்லை. பெரிய பிரச்சனைகளை முன்வைக்கவில்லை. சொன்னால் நீங்க 2 பேரும் மலக்காக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஏமாத்தினால் அந்த 2 பேரும் சாப்பிட்டார்கள், வெளியே வந்தார்கள். அந்த மனிதனுக்கும் மலக்குக்கும் உண்டான உண்மையான தொடர்பாடல்களை நாம் பார்க்கும்போது, அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, நம்ம ஆழமாக சில விடயங்களை அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். மலக்குமார்கள் என்பவர்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மலக்குமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எதை செய்ய சொல்லுகின்றானோ அதை அப்படியே செய்வார்கள். அந்த மலக்குமார்களுடைய அன்பும் அவர்களுடைய பாவ மன்னிப்பும் அவர்களுடைய துஆவும் அவர்கள் எங்களை சூழ்ந்து இருப்பதை ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் சைத்தானிய சூழ்ச்சிகள், சைத்தான் எங்களை வாக்களிப்பது, சைத்தானிய நண்பர்கள் எங்களுடன் இருப்பது, இவர்களை எப்படியும் தவிர்க்க நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மலக்குமார்களை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஸ், இந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஸை அல்லாஹ்வுடைய அர்ஸை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடன் கூட இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் எல்லாம் யஸ்தக்ஃபிரூன, அவர்கள் அல்லாஹ்வுக்கு துதி செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட ஒவ்வொருவருக்காக வேண்டியும் அந்த மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். இதுவரைக்கும் நாம் மலக்குமார்களுக்கு எந்த உதவிகளும் எந்த ஒத்தாசைகளும் செய்தது கிடையாது. ஆனால் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரசை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதனை சூழ உள்ளவர்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி அவர்களுடைய பாவ மன்னிப்பு எந்த நாளும் எந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் அங்கு பாவ மன்னிப்பு எங்களுக்கு தேடுகின்றார்கள். இங்கே நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பாவத்தின் பால் சென்று கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் யாருக்கு தௌபா செய்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள்? லில்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். அல்லதீன தாபு, ஈமான் கொண்டு அடுத்ததாக எல்லா பாவத்தையும் விட வேண்டும் என்று விடக்கூடியவர்களுக்காக வேண்டி இரண்டாவது பண்பு, அவர்களுக்காக வேண்டி தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள், வத்தபூ சபீலக, ஈமான் கொண்டு தௌபா செய்து அடுத்ததாக உன்னுடைய வழியை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள். அல்லாஹ்வுடைய வழிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். சைத்தானியத்தான வழிகளை நாம் முதலில் அறிய வேண்டும். இந்த வழியில் போனால் எனது முடிவு கடைசி நரகமாகத்தான் இருக்கும். அந்த நரகத்தை நான் அடைந்து விட்டால் யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்ற சிந்தனை வர வேண்டும். அவர்கள் மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், தௌபா செய்து உன்னை ஈமான் கொண்டு உனது பாதையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடுப்பாயாக என்று சொல்லிவிட்டு அவர்களை நீ சுவர்க்கத்துக்குள்ளா நுழையவை என்று அல்லாஹ்விடத்தில் நான் நுழைய வேண்டும், நீங்கள் நுழைய வேண்டும், உங்களுடைய குடும்பம் சகிதம்
சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்குமார்களுடைய அன்பும் பாசமும் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் நேசிக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு அப்தன், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விரும்பிவிட்டான் என்றால் முதலாவது ஜிப்ரீலை அழைக்கின்றான். ஃபனாதாவு ஜிப்ரீல, ஜிப்ரீலை அழைத்து சொல்லுகின்றான், இந்த அடியானை நான் விரும்பிவிட்டேன், நீங்களும் அவனை விரும்புங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். மலக்குடைய விருப்பம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து ஒரு செய்தியை அனுப்புகின்றார்கள். இந்த ஊரில், இந்த கிராமத்தில், இந்த பகுதியைச் சேர்ந்த இவனை அல்லாஹ் விரும்பிவிட்டான். வானத்தில் உள்ள மலக்குமார்களே, நீங்கள் அவர்களுக்காக வேண்டி அவனை விரும்புங்கள் என்று மலக்குமார்களிடத்தில் சொல்லப்படும். எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை என்பதை பாருங்க. அதற்கு பிறகு பூமியில் உள்ளவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். யா அஹ்லஸ் ஸமாய் வல் அர்த், பூமியில் உள்ளவர்களே, நீங்களும் இந்த மடியானை நீங்கள் விரும்பி விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் யாருடைய விருப்பத்தை இந்த உலகத்தில் விரும்புகின்றோம்? யாருடைய விருப்பத்தை இந்த உலகத்தில் நாம் பெற்றிருந்தாலும் இந்த மனிதர் என்ற ரீதியில் சில தவறுகள் தப்புகள் வரும் பொழுது யாரும் எங்களை விட்டு பிரிந்து விடக்கூடிய நிலைகள் எதுவுமே காணவில்லை என்று மனைவி ஒதுங்கி விடுவார். பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதையும் செய்யவில்லை என்று பிள்ளைகள் பெற்றோரை விட்டு ஒதுங்கிடுவார்கள். இதே போன்று பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் ஒதுங்கிடுவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரின் மீது அன்பு கொண்டு விட்டான் என்றால், ஜிப்ரீலை அழைத்து அந்த செய்தியை சொல்லிவிடுவான் என்றால், எல்லாருமே இந்த பூமியில் எங்களை பார்த்தால் நேசம், சந்தோஷம், மகிழ்ச்சி வரக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் தள்ளிவிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மலக்குமார்கள் இந்த அடியார்களுக்கு பூமியில் நாம் வாழும் பொழுது 50, 60, 70 வருடம் வாழ்ந்துட்டு வைங்க, ஒரு நாளாவது என்ன பேரை சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த அடியானை விரும்புங்கள் என்று சொல்லவில்லை என்றால் எங்களை மாதிரி நஷ்டவாளி யாருமே கிடையாது. ஒரு நாளைக்காவது அல்லாஹ் தஆலா எனது தொழுகையை, எனது நோன்பை, எனது ஹஜ்ஜை நான் ஒரு ஏழையுடன் நடந்து கொள்வதை பார்த்து அல்லாஹ் அழைத்து விரும்பிவிட்டான் என்று சொல்லிவிட்டான் என்றால் அதுதான் வாழ்க்கை மிக முக்கியமான கட்டமாக இருக்கும். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுடைய துஆக்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சொல்லும் பொழுது நபி அவர்கள் மிக முக்கியமான சில இடங்களை சொன்னார்கள். எல்லா நேரத்திலும் மலக்குடைய துஆ கிடைக்காது. எங்களுடைய மூச்சு விடுவதை போன்று எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் மலக்குமார்கள் இருப்பார்கள், எழுதி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய துஆவை நம்ம பெறணும். அந்த துஆவை அல்லாஹ் தஆலா எந்த விதமான இதுவும் தடையும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். அது நபி அவர்கள் முதலாவது என்ன சொன்னார்கள் என்றால், தொழுகையில் சில இடங்களை சொன்னார்கள், சில மனிதர்களை சொன்னார்கள். நபி அவர்கள் தொழுகையில் சொன்னார்கள், தொழுகையில் முன் சஃபில், முதல் சஃபில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய தரஜாத்துகளை உயர்த்துவாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக என்று தொழுகையில் முதல் சஃபில் இருப்பவர்களுக்கு சொன்னார்கள். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தொழுகை முடித்தவுடன் ஷைத்தான் என்ன தெரியுமா போடுகின்றான்? ஔராதுகள் ஓதுவதை நினைவுபடுத்த மாட்டான், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்பதை நினைவுபடுத்த மாட்டான். ஏதாவது ஒரு வேலையை விட்டுவிட்டு வந்திருப்போம், தொழுகை முடித்தவுடன் எழும்பி அதை செய்ய வேண்டும். அதாவது ஒரு கட்டப்பட்ட ஒரு மிருகத்தை அவிழ்த்து விட்டா என்ன செய்யும்? எங்க போறேன்னு தெரியாம அப்படியே ஓடிடும். இதே மாதிரி தான் பள்ளியில 10-15 நிமிடம் இருந்து சலாம் கொடுத்து முடிந்த உடனே முதலாவது வேலை என்ன தெரியுமா? அவர் எழும்புவாரு, பக்கத்தில் உள்ள கையை தட்டி எழுப்பாட்டி கூட்டிட்டு போவாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
மாதாம ஃபீ முஸல்லா, ஒருவன் தொழுகையை முடித்துவிட்டு அதே இடத்தில் இருந்து அசர் தொழுகையுடைய நேரத்தை பார்க்கிறான், மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இஷா தொழுகையுடைய நேரத்தை பார்க்கிறான். இதுவரைக்கும் ஒரு குறுகிய நேரத்தும் இருக்கின்றது. கொஞ்ச நேரம் பள்ளியில இருப்போமோ என்று இருக்கின்றான். மாணவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த அடியானுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவனுக்கு அருள் புரிவாயாக என்று நம்ம இருக்கிற ஒரு நிமிஷம் இருந்தா ஒரு துவா மாதிரி கிடைக்கும். 10-15 நிமிடங்கள் ஒரு தொழுகையை முடித்துவிட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து ஒரு நிமிடம் 10 நிமிடம் இருக்கின்றோம் என்றால் இந்த மலக்குமார்கள் இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன், எங்களுக்காக வேண்டி மலக்கு துவா கேட்கிறார். தொழுது முடிச்ச உடனே அப்படி ஓடுவதல்ல, எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்தால் வேற, வெளியே போய் யாரோடையாவது கதைக்கணும், வந்த நண்பன் அவன் போறதுக்கு முன்னால நம்ம அவனை பிடிக்கணும், அவனோட பேசணும் என்று அப்படியே பள்ளியை விட்டு வெளியே செல்லுங்க. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துல ஒரு கணவன் தனது மனைவியை இழந்து மிச்ச நாள் பிரிந்திருக்கிறார், அல்லது மனைவி கணவனை இழந்து மிச்ச நாள் பிரிஞ்சிருக்கிறார், அல்லது தகப்பன் தனது மகனை இழந்து மிச்ச நாள் பிரிஞ்சிருக்கிறார். ஒரு செய்தி கிடைக்குது, உன்னை காணாம போன மாப்பிள்ள வாராராமே என்று, அல்லது கடல்ல அடித்து கொண்டு போன மகன் எத்தனையோ வருடத்துக்கு பிறகு திரும்பி வீட்டுக்கு வாராராமே என்று செய்தி கிடைச்சா அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு அடியான் வீட்டில் இருந்து உழு எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி வந்து பள்ளிக்குள்ளால் நுழைந்து விடுவான் என்றால், காணாமல் போன ஒரு கணவனையோ மகனையோ யாராவது ஒருவர் தனது வீட்டுக்கு வாசலில் வந்து தட்டிவிட்டால் திடீரென்று எப்படி அவர்கள் சந்தோஷப்படுவார்களோ அதை விடவும் அல்லாஹ் அந்த அடியான் பள்ளியை நோக்கி வாரதை பற்றி சந்தோஷப்படுகின்றான். இதை விட வேற என்ன ஹதீஸ் தேவை? அல்லாஹ் தஆலா நம்ம மஸ்ஜிதை நோக்கி வர வர அங்க இருக்க இருக்க வானவர்களுடைய துஆ கிடைக்குது. அல்லாஹ் தஆலா இந்த அடியானை பார்த்து சந்தோஷப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது செய்தியாக நபி அவர்கள் பள்ளியில அமர்ந்து இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும் என்று சொன்னார்கள். மூன்றாவது செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் என்னவென்றால், யார் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை காலையிலோ அல்லது மாலையிலோ ஏதாவது ஒரு நேரத்துல நோய் விசாரிக்க போய் பார்க்கிறார், அவர்கிட்ட கையில ஒன்றுமே இல்லை, கொண்டு போக மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் வழி இல்லை, ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணி கொடுக்கறதுக்கு இவருக்கு அந்த அளவுக்கு தகுதியும் இல்லை. ஆனா ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்று பார்ப்பது ஒரு சுன்னா, அந்த சுன்னாவை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அவர் போறாரு. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவனுக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம ஒரு முஸ்லிமுடைய தேவையை உணர்ந்து ஒரு நோயாளியை பார்க்க போறோம்டா, நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் அதை தாண்டி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நியமித்து அவனுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு மலக்குமார்களுடைய துஆக்கள் கிடைக்கக்கூடிய இடம், ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக வேண்டி எந்த விதமான குடும்ப உறவும் கிடையாது, வியாபார தொடர்பும் கிடையாது, ஏதோ என்ன நேசித்த கொள்கைக்காக வேண்டி நேசித்த ஒருவர் இருக்கின்றாரே என்பதை நோக்கி, ஒரு முஸ்லிம் என்பதை நோக்கி எந்த உலக தேவையுமே கிடையாது, அவரை இவர் பார்க்க போறாரு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு கூலி தாரான்னு பாருங்க. எல்லா வாசலையும் இந்த அற்பமான ஒரு உலகத்தில் ஒரு இன்பத்தால எல்லாத்தையும் நம்ம முசீபத்தாக்கி கொண்டே இருக்கிறோம். இவர் போய் அவரை சந்திக்கிறார். மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், இந்த அடியான் இவ்வளவு தூரம் பயணித்து இவரை ஏன் பார்க்க போனார்? ஏதாவது வியாபார கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதா, அல்லது சொந்த பந்தங்கள் திருமண பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்க போதா,
வானவர்கள் முடிந்ததன் பிறகு சொல்லுகின்றார்கள், ஒன்றுமே இல்லையா அல்லாஹ், இந்த 2 பேருக்கு இடையில இவர் ஒரு முஸ்லீம், அவர் ஒரு முஸ்லீம், இதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களுக்கு பிரார்த்தனையும் சொல்லி அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களில் இந்த 2 பேரும் கொடுக்கல் வாங்கல் செஞ்சதல்ல, இவரால் அவர் பயனடைந்ததும் கிடையாது, அவரால் இவர் பயனடைந்ததும் கிடையாது. அல்லாஹ்வை நம்பியதற்காக வேண்டி 2 பேரும் சந்திக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் கொடுக்கிற பரிசு அங்கே நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகள், நாம் நீங்கள் எல்லாரும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை தான் அல்லாஹ் தருகின்றான். நபிமார் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையில் அதில் இன்னும் ஒரு இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் இரவில் தூய்மையான முறையில், அதாவது ஒழு செய்து துப்புரவாக உறங்குகின்றார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் துவாவும் கிடைக்கின்றது, பாவ மன்னிப்பும் கிடைக்கும். துப்புரவு என்றால் என்ன? இரவு நேரத்தில் ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவன் உழு செய்துவிட்டு உறங்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். சோபேறியாக இருக்கும், கூதலாக இருக்கும், ஒழு செய்வதற்கு ஒரு விதமான உணர்வாக இருக்கும், எழும்பி ஒழு செய்ய போவதா என்று நமது துப்புரவான தூய்மையான நிலையில் உறங்குவோம் என்றால் காலை அடையும் வரைக்கும் சில ஹதீஸ்களில் வருகின்றது, அவனுடைய தலை முடியின் அளவுக்கு மலக்குமார்கள் அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக என்று துப்புரவாக நம்ம தூங்கணும். இந்த உலகத்துல மனிதர்கள் சில விடயங்களை கண்டு ஒதுங்குவார்கள். சில வாசங்கள், சில சாப்பாட்டுகள் நம்ம சாப்பிடுவோம், வாய் நாத்தம் அடிக்கும். பக்கத்தில் சில இவர் குடித்து வந்த சில பொருட்கள் பக்கத்தில் இருந்து தொழுவதற்கு நாத்தம் அடிக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் எவைகளை கொண்டு வேதனை அடைகின்றார்களோ மலக்குமார்களும் அதே போன்று வேதனை அடைவார்கள். அப்ப நம்ம துப்புரவாக ஒழுங்கான முறையில் இருப்பதை இஸ்லாம் எங்களுக்கு ஆதரிக்கின்றது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றாரோ அவருக்காக வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்ற ஹதீஸ்களில் வருகின்றது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கடல்ல எந்த அளவுக்கு மீன்கள் இருக்கும், எத்தனை கோடி மீன்கள் கடல்ல இருக்கும், அனைத்து கடல்வாழ் உயிரினங்களும் இவன் ஒரு நல்லதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான், சொல்லிக் கொடுக்கும் காலம் எல்லாம் கடல்களில் இருக்கக்கூடிய அனைத்து மீன்களும் இவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றது. ஏன்? அந்த மீன்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் இந்த மனிதனுக்கு கிடைக்கின்றது, இவன் அல்லாஹ்வை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லுகின்றான் என்று. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, எனவே நாம் நீங்கள் எல்லாரும் மலக்குமார்களுடைய துஆவை கிடைப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறான். யாருக்கும் சொல்ல முடியாது, ஹஜ்ஜிக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், அங்க போனாதான் மலக்குட துவா கிடைக்கும், எங்கட மஹல்லாவுல தொழுவது நேரத்துக்கு போறது வாரது இதற்கு எதுவும் கிடைக்காது என்று நினைத்திடக்கூடாது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நெருக்கமாக அவர்களை வைத்திருக்கின்றான். எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் போய் ஒப்படைக்க போகின்றார்கள் என்ற நல்ல ஒரு நியத்தில் நாம் இருப்போமாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, இந்த உலகத்தில் நாம் அதிகமாக நேசிப்பது கெட்ட நண்பர்களுடன் சவகாசத்தை தான் அதிகமாக நம்ம நேசிப்போம். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தார்களோ அவர்களை தவிர நல்ல நட்பு, நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த மலக்குமார்கள் எந்தெந்த இடங்களில் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து அவைகளுக்குண்டான செயல்களில் நம்ம ஈடுபடணும்.
அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடம், மிக முக்கியமான இடம், எதை சொன்னார்கள் என்றால், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி துவா கேட்கிறார். ஏதாவது ஒரு மனுஷன் ஹெல்ப் கேட்டுட்டார், உதவி கேட்டுறான்னு வைங்க, நம்மள்கிட்ட இல்ல, நம்ம அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துவா செய்யறோம், யா அல்லாஹ் இவருடைய பிரச்சனைகள் கஷ்டங்களை நீ போக்கிவிடு, இவருடைய நோயை இல்லாமாக்கிவிடு என்று கேட்கும் பொழுது வானத்தில் உள்ள வானவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா கூறுகின்ற, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மலக்குமார்கள் இவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள், நீ அடுத்த சகோதரனுக்கு எப்படி நலவை கேட்டாயோ அதே மாதிரி நலவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மலக்கு துவா செய்கிறார். நம்ம சில பிரச்சனையில இருப்போம், யார்கிட்டையாவது ஒரு பிரச்சனையை நீக்கணும் என்று அல்லாட்ட கேட்போம். எங்களை அறியாம அந்த பிரச்சனையை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். சில நேரங்கள் நிறைய ஒன்றுமே என்னடா செய்யறது என்று வாழ்க்கையில இருந்திருப்போம். ஆனா யாராவது ஒரு முஸ்லீமுக்காக வேண்டி நாங்க எப்பயோ ஒரு துவா கேட்டிருப்போம். அவனுடைய பிரச்சனையை போக்கு, அவனுக்கு தொழில் வாய்ப்பை கூட, அவனுக்கு பிள்ளை பாக்கியத்தை கூட என்று கேட்டிருப்போம். அல்லாஹ் அதனை எங்களுக்கு எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் அந்த மலக்குடைய துவா எங்களுக்கு கிடைக்க செய்து எங்கட பிரச்சனையை அல்லாஹ் தஆலா போக்கிடுவான். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை ஆனால் மஸ்ஜிதுகளுடைய எல்லா வாயில்களிலும் மலக்குமார்கள் இருந்து கொண்டு இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தில் யாரு நேரங்காலத்துடன் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால பள்ளிக்கு வருவார்கள் என்ற பெயரை சரியாக எழுதுவாங்க. பிழையா எழுத மாட்டாங்க, சரியாக எழுதுவார்கள். இமாம் உரை நடத்த ஆரம்பித்து விட்டால் அவர்கள் அந்த புத்தகத்தை மூடிவிட்டு அவர்கள் இந்த உரைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். எங்கட கண்ணுக்கு விளங்காது, எங்கட கண்களுக்கெல்லாம் பாவங்கள் மாத்திரமே விளங்கும். சைத்தானியத்தான உணர்வு மிக்கவர்களை கண்களுக்கு டக்குன்னு விளங்கும். நபி அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அதிகாலையில் சேவல் கூவதை கேட்டால் நீங்க அதுக்கு ஏசாதீங்க, நல்ல தூக்கம் போற நேரம், இந்த நேரத்துல பார்த்து இது கத்தி எழுப்பாட்டுதை என்று அது ஒரு மலக்க கண்டு அதுக்கு அசைவாக அல்லாஹ் அது சொல்லுகின்றது, அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த உணர்வு எப்படியெல்லாம் நபி அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். அப்ப இந்த இமா வரவரு அப்படியே என்ன செய்யறாரு, மலக்குமார்கள் பள்ளிக்குள்ளால் அமர்ந்து இந்த விடயங்களை கேட்டுவிட்டு உபதேசம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த உரையை மூடிவிட்டு அப்படியே அல்லாட்ட போயிட்டுவாங்க. நல்ல யோசனை செஞ்சு பாருங்க, போன ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில் எத்தனை தடவைகள் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால நம்ம ஜும்மாவுக்கு வந்து அமர்ந்தோம். இமாம் மிம்பருக்கு ஏறியதன் பிறகு யாரு வந்தாலும் யாருடைய பேரையும் அல்லாஹ் பதிவு செய்ய மாட்டான். அது பள்ளி தலைவர் வந்தாலும் சரி, பள்ளி இமாமே சுணங்கி வந்தாலும் அவருடைய பெயர் அன்றைய ஜும்மாவில் கலந்ததாக எழுதப்படாது. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ஏவல் அவ்வளவுதான். ஏறினா அதற்கு பிறகு வார யாரையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இவர் கிட்டத்துல தான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாரு, உம்ரா போயிட்டு வந்தாரு, கொஞ்சம் சான்ஸ் ஒன்று கொடுத்து ஜும்மாவுக்கு வந்த மாதிரி எழுதுவோம் என்பது மலக்குமார்களிடத்தில் கிடையாது, எழுத மாட்டார்கள். நம்ம யோசனை செஞ்சு பார்க்கணும், ஒரு வருடத்துக்கு 52 ஜும்மா உரைகள் நடக்குதுண்டா, ஒரு டைரியை எடுத்து ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் நான் போன டைம் என்ன, எத்தனை மணிக்கு இமாம் சலாம் கொடுத்து அவர் அனுப்புறதுக்காக போனோம் என்பதை எல்லாரும் யோசிங்க. ஏன் தெரியுமா, யாருமே மறுமையில ஒரு நன்மையை தரமாட்டாங்க. இங்க வேலை இல்லை என்றால் வேலை தருவார்கள், ஒரு நேரம் உணவு இல்லை என்றால் சாப்பாடு ஒன்றை எடுத்து தருவார்கள், திருமணம் முடிக்கணும் என்றால் நல்லவர் என்று ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா அங்க போன பிறகு யாரும் வரமாட்டார்கள், எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலூன அக்வாமும் மின் உம்மத்தி, எனது உம்மத்தில் சிலர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், முத்தஅஹ்ஹரூன், அவங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் சுணங்கி தான் வருவார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா,
அத்தா யுஆஹிருஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் சுணக்கி விடுவான். நல்லா எல்லாருக்கும் தெரியும், யாரையும் அதாவது இலக்கு வச்சோ இது வச்சு சொல்லல, நாங்க எல்லாரும் சொர்க்கத்துல தான் நிம்மதியா இருக்கலாம். இந்த பூமியில யாருக்குமே அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல. எந்த சந்தோஷமும் இந்த பூமியில் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே இந்த உலகத்தை விட்டு அழியும் பொழுது நம்ம விட்டுட்டு போகணும். எங்களுக்கு வல் பாக்கியாத்து ஸாலிஹா, நிரந்தரமாக எங்களுடைய கபருக்கு வரக்கூடிய ஒரு செய்தியைத்தான் சொல்லுகின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் அப்படி சொனங்கி வருவர்களே அல்லாவும் சொனக்கிவிடும். அல்லாஹ் என்னத்தை சொனக்குவான்? நல்ல விஷயங்களுக்கு இவருக்கு வர சந்தர்ப்பமே கிடைக்காது. டைம் இல்லாமலே அல்லாஹ் எடுத்துடுவான். வாப்பாக்கு சோம் இல்ல, அதை போய் பார்க்க இவருக்கு நேரம் இல்லை, அந்த பாக்கியத்தை எடுத்து விடுவான். தாய் சக்கராத்துடைய வேதனையில் இருப்பா, இல்லைன்னா 2-3 மாசம் வெளிநாட்டில் இருக்கணும், வந்து உமாவை பார்ப்போம் என்று அதையும் சொனக்கி விடுவான். இவர் திருமணம் முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள், அல்லாஹ் தஆலா அதை சொனக்கி விடுவான். அவர்களுக்கு திருமணம் முடித்ததன் பிறகு பிள்ளை பாக்கியத்தை சொனக்கி விடுவான். என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எல்லா நலவையும் அல்லாஹ் சொனக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடன் இவர் சொனங்கி எப்பயுமே லேட்டா தான் வாரது என்றால் எங்கட எல்லா காரியத்தையும் அல்லாஹ் சொனக்கி விடுவான். எல்லாரும் மறுமையில விசாரணை முடிஞ்சு போயிடுவாங்க, இவர் அப்படியே நின்று கொண்டே இருக்க வேண்டி வரும். எல்லாருடைய ஏடும் பார்த்து கொடுக்கப்பட்டு விடும். எல்லாருடைய தராசிலும் அவர்களுடைய தீர்ப்புகள் நன்மைகள் நிரக்கப்பட்டு முடிஞ்சிறேன். இவர் இங்க செஞ்சது அங்க பலனளிக்கும். அன்புக்குரிய ஈமானி உறவுகளில் நாம் நீங்க எல்லாரும் எதிர்வரக்கூடிய இந்த ரமலானை முன்னிட்டு ஒரு சரியான உள்ளத்துல உறுதி எடுக்கணும். இந்த 1 மாத காலமும் 5 நேர தொழுகையையும் நான் ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டேன். சுபோவுக்கு தின்ற சாப்பாடு 7-8 மணிக்கு எழும்பி தொழுகிறதல்ல, மகரிபுக்கு பிறகு இஃப்தாருடைய நேரத்தில் சாப்பாடு, அதற்கு பிறகு அந்த ஜமாத்தை மிஸ் பண்ணி 9 மணி 10 மணிக்கு போய் மகரிபு தொழுவது இஷா தொழுவது அல்ல. முதலாவதாக அந்த நினைவி தொழுகை, இரண்டாவதாக இந்த மாதத்தின் வரக்கூடிய முக்கியத்துவம் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை நம்ம எடுக்கணும், கையில ஏந்தணும், அதை படிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை அடுத்தவர்களின் பால் சொல்ல வேண்டும் என்று குர்ஆனா இப்பவே நீங்க ஆரம்பிங்க. செய்தான் சந்தர்ப்பம் தர மாட்டான். இப்பயுமே ஆரம்பிச்சு என்ன செய்ய? முதல் நோம்புல கொஞ்சம் ஸ்பீட் ஆயிருப்போம், அது 10 நோம்பு போன பிறகு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப்படியே குறையும். அதுக்கு பிறகு சொல்லுவான், லைலத்துல் கத்ர் அன்று நம்ம அமல் செஞ்சா 1000 மாசம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்குமே. எல்லாமே போயிட்டு 26 நோம்பை வீணாக்கிட்டார். கடைசி அந்த 27ல நம்ம ட்ரை பண்ணுவோம் என்று அந்த அண்டும் மிஸ் ஆக்கி எல்லாத்தையும் வீணடிச்சு அடுத்த வருடம் திரும்ப யோசிப்போம், இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும் என்று எங்களை கெடுத்து கொண்டே இருப்பான். மலக்குமார்கள் எங்களுடன் இருந்து கொண்டு மலக்காணியத்தான உருவாடங்கள் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலிருந்து எதிர்பார்த்தது, நீங்கள் எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போகணும், யாருமே நரகம் போகக்கூடாது. அதற்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள். அதே போன்ற அடுத்த கட்டம் என்னவென்றால், மலக்குமார்களுடைய சில பதுவாக்களுக்கும் நம்ம ஆளாகி விடக்கூடாது. மலக்குமார்களுடைய துஆ எப்படி அவசியமோ அதே போன்று மலக்குமார்களுடைய பதுவாக்களுக்கும் நம்ம ஆளாக கூடாது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக தெளிவாக அது ஒரு 10-15 விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சில நபிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சில நபி தோழர்கள் அவர்களை கண்டு மலக்குமார்களே வெட்கப்படும் அளவுக்கு இயற்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். மலக்குமார்கள் அவர்களுடைய ஜனாசாக்களில் போட்டி போட்டு அவர்களை குளிப்பாட்டுவது நிகழ்வுகளை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லுகின்றார்கள் என்றால், ஒரு மனிதன் தன்னை ஆளாக்கணும். நாளுக்கு நாள் நம்ம அப்படியே பிழைகளின் பக்கம் போவதல்ல. ஃபதூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்வின் பால், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பால் தூய்மையான ஒரு எண்ணத்தை வைங்க. நம்ம எண்ணின உடனே அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை அப்படியே எழுதுறான். ஒரு குர்ஆனை முடிக்கணும் என்று எண்ணுங்க. இப்ப ஒரு குர்ஆன் முடித்த நன்மையை அல்லாஹ் தஆலா தரான்.
நம்ம அதை அமல் செஞ்சோம் என்றால் 10 கிடைக்குது. 10 குர்ஆனை ஒன்றுக்கு 10 என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த எண்ணமாக எங்களுடைய உள்ளத்துல எதிர்வரக்கூடிய காலங்களில் யாராவது ஒரு ஏழை குடும்பத்தை யாராவது ஒருவரை நம்ம தெரிவு செஞ்சு அவர்களுடைய நோன்புடைய கடமைகளை முயற்சி செய்வதற்கு உதவி செய்யணும். அதற்கும் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரை நாளை மறுமை நாள் வரைக்கும் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை பெற்றவர்களாக, மூத்துடைய நேரம் அதற்கு பின்னால் சொர்க்கத்துக்கு நுழையும் வரைக்கும் அவர்களுடைய அன்பையும் நேசத்தையும் பிரார்த்தனையும் பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு